Hey team, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில இருக்கோம். பட் திருச்சியில நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியில வந்துட்டு மோரை சிட்டின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இடம் இருக்கு. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம்னா இங்க வந்துட்டு திருச்சியில வந்து சூப்பர் பைக்ஸ் எக்ஸ்போ நடக்குது. அதாவது எக்ஸாட்டிக் பைக்ஸ் எல்லாமே இங்க வந்துட்டு எக்ஸ்போல வைக்க போறாங்களா. இது காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6-5 மணி வரைக்கும் இருக்கு. ஓகேவா? வாங்க உள்ள போய் என்னென்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதை விட இந்த இடம் வந்துட்டு ரொம்பவுமே பிரம்மாண்டமா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இங்க வந்தாச்சு. என் பின்னாடி வந்துட்டு இந்த மோரிஸ் மெஜஸ்டிக்னு ஒரு இடம் தெரியுதா, இங்க வந்துட்டு லைவ் கான்சர்ட்லாம் நடக்குமா, அதாவது இந்த ஆண்ட்ரியா அவங்க கான்சர்ட்லாம் இங்க நடந்துச்சான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் இங்க வந்துட்டு நம்ம பைக் ஷோ அந்த இது நடக்கிற இடம் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் மோரிஸ் கிளாரன் கூடல. அதான் வாங்க உள்ள போய் என்னென்ன மாதிரி பைக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில எல்லா பைக்கும் பறக்குது, சவுண்ட் எல்லாம் கிளியுது. வாங்க போலாம். சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் இருக்கும். இந்த பைக்கோட ஓனர் வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணன் தான். அண்ணன் தான் நம்ம இடத்துக்கு வந்துட்டு, இந்த இடத்துக்கு வந்துட்டு அண்ணன் தான் நமக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு. அண்ணன் சொன்னோடனே நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு முதல் நாள் தான் தெரிஞ்சுது, இன்னொருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுது. அதை அப்படியே ஷேர் பண்ணேன். பரவாயில்ல, டக்குன்னு 2 தினம் 10 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு எடுத்து வந்தாச்சு. உள்ள சூப்பரான பைக்லாம் இருக்குது. அது வந்து இதெல்லாம் ஒரு பைக்கே கிடையாது. இதோட மேலே பைக்குக்கே பைக்கு சூப்பர் பைக்குக்கே டச்சு குடிக்கிற மாதிரி பயங்கர விஷயங்கள் நிறையா இருக்குல்ல. இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கே அப்படியே பரபரப்பாக இருக்குது. எப்போ உள்ளே போகிறோம், எப்போ எதை பார்க்க போகிறோன்னு தெரியல. அவ்வளோ பைக் இருக்குது, கலர் கலராக ஃபிகர் நிற்கிற மாதிரி நிற்கிது. என்ன இது வண்டியை தான் சொல்றோம். உங்களுக்கு ஃபிகர்னா வண்டி தான் இருக்கும். வேற விஷயம் நீங்க சொல்லுங்க. ஸோ இதுல வந்துட்டு அண்ணன் சொல்றாரு இந்த வண்டியே பெரிய வண்டி இல்லைங்கிறது. அப்ப எங்க வண்டியில அப்ப என்ன கிடைக்காது இல்ல, வண்டிக்கு போய் லிட்டருக்கு 60 வருது, வருமா வரும். அதனால அந்த கெத்து கொடுக்குதுல, அதுதான் அண்ணனோட வண்டி. சரி வாங்க நம்ம உள்ள போய் இன்னும் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே வேணா வாங்க. சரி நம்ம வந்துட்டு உள்ள போறப்ப வாசல்ல நிக்கிற பிராண்ட் எல்லாமே டெஸ்ட், அந்த வண்டியெல்லாம் நீங்க வந்துட்டு ஓட்டி பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சூப்பர் பைக்ஸ் எல்லாமே இருக்கும். என்னென்ன மாதிரி பைக்லாம் இருக்கு தெரியுமா? ஐயோ சொல்ல முடியல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நானா பாப்பதான் நினைச்ச வண்டியெல்லாம் நிக்குது. வாங்க, சொல்ல வார்த்தை இல்லை. வாங்க நம்ம உள்ள நுழையிறப்ப இங்க வந்துட்டு ஒரு சூப்பர் பைக் நிக்குது. இந்த குட்டியான சூப்பர் பைக்கோட ஸ்பீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த வண்டியோட சிசி எவ்வளவுனா 50 சிசி. இந்த வண்டியை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கியூட்டா இருந்துச்சு. இந்த வண்டி வீலிங் எல்லாம் பண்ணுதுங்க, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குல்ல. நம்ம உட்காந்துருக்க வண்டியோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா திருச்சி பென்லியோட கம்பெனியோட ஓனர் தான். நான் அடுத்ததான் இங்க பார்த்த வண்டியோட பேர் வந்துட்டு கவாசகி நிஞ்சா H2R. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 400. இந்த வண்டியெல்லாம் நான் எங்க பாத்துக்கேன்னா வேர்ல்டு டாப் ஸ்பீட் வண்டின்னு போட்டோம்னா நம்ம யூடியூப்ல எல்லாம் வரும். ஸோ அந்த வண்டி தான் இது பண்ணா என் நேர்ல நான் பார்த்துட்டேன். இந்த வண்டியை பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு. நம்ம அடுத்ததா என்ன கார் இங்க பார்த்தோம்னா பென்ட்லியோட ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கார் தான். இந்த காரோட கலரை பாருங்க, ஆரஞ்சு கலர் வேற மாதிரி இருக்கு. எனக்கு பைக்கை விட கார் மேல ரொம்பவுமே கிரேஸ். இங்க வந்து டெஸ்ட் வண்டி இருக்கு. நம்ம டெஸ்ட் என்ன வண்டி ஓட்ட போறோம், பிஎம் பண்ண போறோம். பிஎம் 310 ஒரே வடம். பிக்கப் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு.
அப்புறமா H2R, Hayabusa, BMW 1000 அது எல்லாத்தையுமே வெளில எடுத்து வந்து டிரைவ் பண்ணி காமிச்சாங்க. அடுத்தது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான்டா நீங்க என்னவா?
இங்கே வந்துட்டு கியர்லெஸ் பைக் ஒன்று வந்துச்சு. இந்த வண்டியை பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்கூட்டி மாதிரியா தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்துட்டு 130 போகும். இந்த வண்டியை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ப்ரீமியம் லுக்ல சூப்பராக இருந்துச்சு. அந்த சீட் எல்லாமே செம்ம கிளாஸியா இருந்துச்சு. டீம், நீங்க எல்லாருமே இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.